எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் இட்லி மிக்சியில் மாவு அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப், டம்ளர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப் எடுத்திருக்கேன். இதில் 4 கப் அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1.25 கப்பு அதே கப்பில் உருட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். உளுந்து மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப்பு வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க. உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ப்ளஃபியாக அரைச்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. இந்தளவு கெட்டியாகவும் அரைச்சிக்கணும். இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்குவோம். நம்ம அரிசியை கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருந்தா 2-3 தடவையாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜார் சூடாகிடாமல் கேப் விட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரிசி எல்லாத்தையுமே அரைச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு மாவோடு சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்காங்க, அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும். நம்ம சேனலில் அவல் இட்லி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவும் எளிய உணவும் நம்மளோட இட்லி தான். நீராவியில் வேக வைக்கிறதால கொழுப்பு சத்து குறைவாக இருக்குது. அதனால் இதை நம்ம அடிக்கடி குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். நம்மளோட பாரம்பரியமான உணவான இட்லியிலேருந்து, அரிசியிலேருந்து கார்போஹைட்ரேட்டும், உளுந்துலேருந்து புரதமும் கிடைக்கிது. நமக்கு மாவு இந்தளவு பொங்குனதும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லியை ரெடி பண்ணிக்குவோம். இட்லி தட்டில் இட்லி துணியை அலசி பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் கொதித்ததுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சாஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.